வணக்கம் சர்மிளா. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வாலிபருக்கு வரிசையில் நின்ற போது முன்விரோதம் காரணமாக வாலிபர் மீது வீசிய கத்திப்பட்டு ஓய்வு பெற்ற பெண் தலைமை ஆசிரியர் தற்போது காயமடைந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவத்தில் பாதுகாப்பு போலீசார் யாரும் இல்லை என காயம்பெற்ற பெண் குற்றம் சாட்டுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சர்மிளா. மதுரை மாவட்டம் திருமுகம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி எண் 177 இன்று வாக்குப்பதிவு விருப்பம் நடைபெற்று வரும் நிலையில் மேலப்பட்ட பகுதியை சேர்ந்த பாலமுருகன் மற்றும் மாரிமுத்தா இருவரும் வெல்டிங் தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 6 மாதங்களாக தொழில் ரீதியாக முன்வரும் என்று வரும் நிலையில் இந்த காலை மாரிமுத்து வாக்களிப்பதற்காக வரிசை சென்றிருந்த போது அங்கு வந்த பாலமுருகன் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாரிமுத்துவை நோக்கி வீசினார். ஆனால் துர்தர்ஷமாக அந்த கத்தியை வரிசையில் வாக்களிக்க நின்றிருந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அமிர்தவல்லி என்பவரின் காலில் பலமாக பாய்ந்தது சர்மிளா. இந்த நிலையில் அவர் ரத்த காயங்களுடன் அமிர்தவல்லி அங்கிருந்த மீட்சி உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தாக்குதல் நடத்திய பாலமுருகன் அங்கிருந்து பிடித்து உடனடியாக போலீசாரும் ஒப்படைத்தனர். ஏனென்றால் அந்த பூத்தில் போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை என அப்பகுதி மக்கள் பெரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஒருவர் மிகுந்த சோதனைக்கு பிறகே வாக்குச்சாவடிக்கு அனுமதிக்கப்படுகிறார். இருந்த போதிலும் வாக்களிப்பதற்காக வரிசையில் நின்று கொண்ட ஒரு தலைமை ஆசிரியர் மீது இந்த கத்தி வீசி காயப்பட்ட சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சர்மிளா. இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட மூதாதி அமிர்தவல்லி கூறுகையில் சமூக நடந்த சம்பவத்தில் வாக்குச்சாவடி பாதுகாப்பு இல்லை, பணியில் போலீசார் யாரும் பணியில் இல்லை. அது ஒரு மகளிருக்கு ஒரு லேடி தொடர்ந்து ஒரு மூதாட்டியான எனக்கு கூட இந்த ஒரு பாதுகாப்பு இல்லை, வாக்களிக்க வரும்போது பாதுகாப்பு இல்லை ஒரு குற்றத்தை சாட்டியுள்ளார். தொடர்ந்து தொடர்பாக திரும்பவும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சர்மிளா.